வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் கொடி காய்கறிகள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம சிறகு அவரை எவ்வளோ சக்ஸஸாக வந்திருக்கு, இதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிறகு அவரை. இது வந்து ஒரு பாரம்பரிய நாட்டு ரகம். பெரும்பாலானவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சமைக்கணும், யூசேஜ் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது எப்படி வளர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எனக்கு மாடி தோட்டத்தில் சிறகு அவரை அற்புதமான ஒரு அறுவடை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இது பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கணுவுக்கு ஒரு காய் வச்சிருக்கு. இது இந்த இலையில இது பாருங்கள். இது ஒன்று இப்படி இங்கே இங்கே இது பாருங்கள். அப்படியே கணுவுக்கு ஒரு காய் அருமையாக வச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? இது ஒரு ஒரு லிக்விடு ஊத்துறதுனாலயோ அல்லது நம்ம சும்மா ஒரு ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுனாலயோ இதில் சாத்தியம் கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து பராமரிக்கணும். செடிகளை எப்பயுமே தொடர்ந்து பராமரிக்கணும். இது நான் எதில் வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்குது. இது வந்து நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு 12 பேக்கில் வச்சுருக்கேன். பொதுவாக நான் கொடி காய்கறிகள் இதில் வைக்க மாட்டேன். பெரிய பேக்கில் தான் வைப்பேன். 18க்கு 24, 18க்கு 18 அந்த மாதிரியான பேக்குகளில் தான் வைப்பேன். ஏன்னா அதுக்கு ஆழமும் அகலமும் நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால. சரி, ஒரு ட்ரையல் பார்க்கலாமே அப்படின்ட்டு இதில் நான் வச்சேன். இதில் வந்து உள்ளேயே காலிஃப்ளவர் நாற்றுக்காக அப்படியே போட்டிருந்தேன். நம்ம எப்பயுமே ஒரு பேக்கோ ஒரு பாட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நிறைய அதில் வந்து யூசேஜ் நம்ம எடுக்கணும். ஒரே ஒரு வகையான காய்கறிகள் மட்டும் போடாமல் ஒன்று வந்து பெருசாக போட்டோம் அப்படின்னா ஒன்று சின்னதாக போட்டுக்கலாம். ஒரு கொடிக்காய் போட்டோம்னா ஒரு செடி ஒன்று போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து இது நாற்றுக்காக விட்டுருக்கேன். காலிஃப்ளவர் இதில் முழுசாக விட்டோம்னா ரெண்டுக்குமே சத்து இல்லாமல் போயிடும். இது நாற்று தான் விட்டுருக்கேன். இதை எடுத்து நான் வேறு எதுக்கு மாற்றிடுவேன். நாற்று ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு இல்லைங்களா, அதனால் வேறு எதுக்கு மாற்றிடுவேன். அதோட பாருங்கள், இதில் வந்து இந்த சிகப்பு புளிச்சக்கீரை போட்டிருக்கேன். இந்த இந்த கீரை வந்து ரொம்ப ஒரு அரிய வகை கீரை. இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இது அப்படியே இந்த கீரை பறித்து இது காசரை அப்படின்னு சொல்கிறாங்க. சிகப்பு காசரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃபைல்ஸு இன்னும் நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கீரை. இது குரோட்டன்ஸ் மாதிரி ஃபுல்லாகவே சிகப்பாகவே தான் வருது. இது நானுமே இப்போ தான் ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஒரு 2 விதை கொடுத்துருந்தாங்க. அதில் நான் போட்டதில் ஒன்றே ஒன்று தான் வந்தது. இது இப்போ தான் விதைக்காக விட்டிருக்கேன். இது என்னுடைய இலைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா புளிய இலை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குது. இது இனி சமையல் வந்து நம்ம இனிமேல் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம சிறகு அவரை இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரம் ஒரு தடவை நம்மளுடைய ஆர்கானிக் மென்யூர் கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. 3 கைப்பிடி 18க்கு 12 பேக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால 3 கைப்பிடி ஆர்கானிக் மென்யூர். இதுதான் ஆர்கானிக் மென்யூர். இதில் வந்து நம்ம பயோ ஃபர்டிலைசர், மண்புழு உரம், உங்களுக்கு ஆட்டு உரம் கிடைக்கும் அப்படின்னா நீங்களும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். பயோ ஃபர்டிலைசர், மண்புழு உரம், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து 3 கைப்பிடி வாரம் 3 கைப்பிடி நான் போட்டேன். சுற்றியும் போடவும் நல்ல ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கு பெரும்பாலும் ரொம்ப பூச்சி தாக்குதல்லாம் இல்லை. அவரைனாவே பொதுவாக அஸ்வினி பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் நிறையா வரும். ஆனால் இதுக்கு இல்லை. இருந்தாலும் ஃபோலியா ஸ்ப்ரேவாக வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை வந்து ஹியூமிக் ஆசிடும் பயோ லிக்விடும் 1 லிட்டருக்கு 2 ml கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணினேன். ஃபுல்லாக அந்த இலைகள் காய்கள் மேலேயே கூட எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணின உடனே நமக்கு பூச்சி தாக்குதல் எதுவும் அதிகமாக இல்லாமல், அதுக்கப்புறம் பூச்சி விரட்டியும் ஒரு தடவை தெளித்தேன். வராமல் இருக்கிறதுக்கு வரக்கு முன்னாலேயே தெளிச்சுக்கிறது தான் நல்லது. ஆர்கானிக் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம பூச்சி வரக்கு முன்னாலேயே தெளிச்சிடணும். ஃபுல்லாக தெளித்து விட்டதுக்கப்புறமா எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இது வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கு. இந்த சிறகு அவரை இப்போ போடலாமா அப்படின்னா, இது ஆவணி, புரட்டாசி இதில் போட்டுறணும். ஏன்னா அவரை வகைகள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பனிக்கு தான் காய் பிடிக்கும் நமக்கு. இந்த பனி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் இப்போ போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு வெயில் வந்துடும். இது காய்ப்புக்கு வரும்போது நமக்கு வெயில் வந்துடும். அப்போ வந்து காய் பிடிக்காமல் போயிடும்.
அதனால நீங்கள் விதைகள் வச்சுருந்தாலுமே இப்போ போடாதீங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுங்க. ஏன்னா இதனுடைய ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுருச்சு. நான் ஆவணியில் விதைச்சேன். இப்போ வந்து நமக்கு நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ விதைச்சோம் அப்படின்னா நமக்கு காய்ப்பு இருக்காது. அதனால நீங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி அந்த டைம்ல விதைங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து சிறகு அவரை வந்து விதை தானா அப்படின்னா, இது வந்து ஒரு கிழங்கு. கீழ வந்து கிழங்கு இருக்கு. கிழங்கு ஃபார்ம் ஆயிக்குது தானா. நம்ம ஒரு விதை போட்டோனையுமே வளர்ந்து கிழங்கு ஃபார்ம் ஆயிக்குது. அந்த கிழங்கு வந்து நீங்க நிலத்துல விதைச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்த வருஷத்துக்கு தானா அந்த சீசன் வரும்போது முளைச்சுக்குது. முளைச்சு காய் வைக்கிறக்கு ஆரம்பிச்சுது. அதனால நீங்க பேக்ல வச்சோம்னா தான் நமக்கு வந்து ஒரு ஈல்டு தான் ஒரு இதுக்கு. அப்புறம் விதைகள் சேகரிச்சு வச்சு அடுத்த சீசனுக்கு நம்ம போடணும். ஆ ஏன்னா கிழங்கு வந்து பேக்ல அந்த அளவுக்கு அடுத்த இது குடுக்குறதில்ல. இல்ல நம்ம எடுத்து வச்சிருந்து கூட அடுத்த சீசனுக்கு விதைச்சு பார்க்கலாம். ஆனா விதைகள் வந்து உங்களுக்கு அடுத்த சீசன்ல நீங்க எடுத்து வச்சு போட்டுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து ஒரு 60 நாள் ஆயிருக்குது. 60 நாள்ல காய் பிடிச்சிருச்சு. பூ வச்சு காய் பிடிச்சிருச்சு. நம்ம பராமரிக்கிறது மட்டும் தான். கொஞ்சம் நம்ம வாரம் ஒரு தடவ கொஞ்சம் கவனிச்சு ஒரு உரம் போட்டு, ஒரு ஃபோலியார் ஸ்ப்ரே குடுத்தோம் இடையில அப்படின்னா போதும். ரொம்ப ஈஸியா வச்சுக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டாம். ஆ கொஞ்சம் நீங்க உரங்கள் வந்து கையில அப்பப்போ மாடியில தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே மாடியிலேயே கொண்டு வந்து வச்சுருங்க. இது வந்து ஸ்ப்ரேயர். இது நம்மள்ட்ட இருக்கக்கூடியது. இது வந்து நான் அந்த ஒரு 1 1/2 லிட்டர் பாட்டில்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்பயுமே மாடியிலேயே கொண்டு வந்து வச்சுக்குவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம மாடியில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மாடிக்கு வந்தோன்னா ஒரு 10, 15 நிமிஷத்துல அத பராமரிச்சுட்டு நம்ம போயிரலாம். இது வந்து கட்டர். இது வந்து நம்ம இந்த பழைய இலைகள் கட் பண்றதுக்கு, பழைய செடிகள் கட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த மீதி இலைகள், கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி ஒரு பக்கெட்ல போட்டுக்கோங்க. போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, அது வந்து மக்குனோனே எடுத்து அடி உரமா போட்டுறலாம். அடுத்த பேக் நீங்க மிக்ஸிங் போடும்போது அடி உரமா போட்டுட்டு, மேல மண்ணு குறைவா தான் பிடிக்கும். அந்த இலைத்தழைகள் நெறைய போட்டே வந்தீங்கன்னா, நமக்கும் நெறைய கார்பன் சத்து கிடைக்கும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கார்பன் சத்து நெறைய கிடைக்கும்போது நல்லா வளரும் செடிங்க. அதனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டூல்ஸ் எல்லாம் கையில எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு பழைய இது நான் என்கிட்ட இருந்ததுனால பழைய இது கொண்டு வந்து மேல போட்டு வச்சுட்டேன். யூஸ் பண்ணாத ஒரு ரேக்க கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு, இதுலயே வந்து இந்த டூல்ஸு, ஆ மண் கிளர்றது, அதுக்கப்புறம் என்னென்ன விதைகள் தேவையோ எல்லாமே நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து நமக்கு தேவையானத எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வச்சுட்டோம்னா, நமக்கு வீட்டு தோட்டத்த பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில நம்ம வந்து கண்டிப்பா வீட்ல வந்து நம்ம காய்கறிகள் வளர்த்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு. நெறைய மருந்துகள் அடிக்கிறாங்க. அதனால நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா உங்க வீட்ல முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா கார்டனிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்வமா இருக்கும். நெறைய ஈல்டும் கிடைக்கும். இத நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.